அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ஒய். துர்காதேவி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனம், பல்லாவரம், சென்னை 117. வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொலைநிலை கல்விக்கான இளங்கலை முதலாம் ஆண்டு 2ஆம் பருவத்திற்கான பாடத்திட்டத்தில் திருக்குறள் நாலடியார் போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ நம்ம திரிகடுகம், இனியவை 40, பழமொழி 400 இதிலிருந்து மூணு பாடல்களை நம்ம பார்க்கலாம். பழமொழி 400 இதுவும் 14 கீழ்கணக்கு நூலில் அறநூலில் 1, 401 பாடல்களை கொண்டது. சிறப்பாயிரத்தோடு சேர்த்து கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து 401 பாடல்கள் கொண்ட நீதி நூல். இது முதுமொழின்னு ஒரு பேரும் உண்டு. இதுக்கு ஒவ்வொரு பழமொழி அந்த ஒவ்வொரு பாடல்கள் 4 வரிகளில் 4 அடிகளில் ஆனது. இறுதி அடியில் ஒவ்வொரு பழமொழியில் முடிச்சிருப்பாங்க. சரியா? இதை இயற்றியவர் முன்னுரை அரையனார். இப்போது ஃபஸ்ட்டு திருக்குறள், அடுத்து நாலடியார், 3வது இடத்துல பழமொழி 400 இடம்பெறுது. அதில் 74, 75, 78வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில பாடல்களில் 2 பழமொழிகள் கூறப்பட்டுள்ளது. நமக்கு கற்றது ஒன்று இன்றி விடினும் குடி பிறந்தார் மற்றொன்று அறிவாரின் மாண்மிக நல்லாரால் பொற்ப உரைப்பான் புகை என வேண்டா கொற்சேரி துண்ணுசி விற்பார் இல். இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கொற்சேரினா இப்போ ஊசி விற்கிறவங்க சில இடங்களில், இப்போ எடுத்துக்காட்டு உணவுப் பொருட்கள் இல்லை இப்போ உடை தயாரிக்கிற இடம், நெசவு தொழில்கள் தயாரிக்கிற இடத்துல நம்ம போய் அங்கே போய் துணியெல்லாம் விற்க முடியாது இல்லையா? அங்கேயே கிடைக்கிது. அந்த மாதிரி கருமாருடைய சேரியில் தையல் ஊசியை கொண்டு போய் விற்கலாமா? அப்போ அங்கேயே இருக்கக்கூடியது. அது மாதிரி உயர்குடியில் பிறந்தவர்கள் கல்வி அவனுக்கு தானாக வரும் நல்பண்புகளை உடையவனாக இருப்பான், உயர்குடியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லாஸ்ட்டாக பழமொழி என்ன சொல்லியிருக்கு? கொற்சேரி துண்ணூசி விற்பார் இல். கொற்சேரியில் போய் துண்ணூசி விற்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த பழமொழி நமக்கு கடைசி வரியில் அமைந்திருக்கு. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிந்தும் சொல்லின் நெறிமடல் பூந்தாலை நீடு நீர் சேர்ப்ப நெறிமடமும் சான்றோருக்கு அணி. இப்போ சான்றோருக்கு அணி எதாக இருக்கான்? அறிந்து அறியாமல் இது கொடுத்தா இதுக்கு நமக்கு பதில் கொடுப்பாங்க, இதுக்கு நன்மை கிடைக்கும், அதனால நம்ம உதவி செய்யணும்னு செய்யக்கூடாது. எப்போ தோணுதோ உடனே அறிமடமும் அடுத்த யோசிக்கவே கூடாது. எந்த உதவியும் எப்போ வேணாலும் செய்யலாம். இன்னும் கூட நம்ம என்ன கடையேழு வள்ளல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க? முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, முல்லைக்கு தேரும், வாடைக்காட்டில் வாடிய மயிலுக்கு போர்வையும், அப்புறம் முல்லைக்கு தேர் கொடுத்தாங்க, அப்புறம் மயிலுக்கு போர்வை அளித்தார். இந்த மாதிரிலாம் அவங்கள பற்றி பெருமையாக இன்னமும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா அறிமடமும் சான்றோருக்கு எதையும் அறியாமல் உடனே உதவி செஞ்சுருக்காங்க. அதுதான் சான்றோருக்கு அழகு. அப்படி ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சேன்னா யோசிச்சுட்டுலாம் இல்லாமல் உன்னால் முடிந்த உதவிகளை உடனே செஞ்சிரு. அறிந்தும் அறியாது போன்று செயல்களை செய்தல் சான்றோருக்கு அழகை தரும். சரியா? அப்போ யோசிச்சு எதையும் செய்யக்கூடாது, உடனே செஞ்சிடணும். அந்த 3 பாடல்கள் மூலியமாக 3வது பாடல், தீம்பால் வினையினை தீரவும் அஞ்சாராய் காப்பாரே போன்று உரைத்த பொய்க்குறளையோர் முன் சொல்லோடு ஒருபடார் சோர்வு இன்றி மாறுபவே வில்லோடு காக்கையை போன்று. இந்த பாடலில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. வில்லோடு காக்கையை போன்று கடைசி வரி பழமொழியாக அமைந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சில இடத்துல தவறுகள் நடக்குது. அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா எப்படி நம்ம அந்த இடத்த விட்டு விலகணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ காக்கை என்ன பண்ணும்? காக்கையை குறி வச்சு இப்போ நீயே சும்மா ஒரு கல் எடுத்து இப்படி எறிகிறேன்னு வச்சுக்கியேன், அந்த காக்கா பார்த்துருச்சுன்னா என்ன பண்ணும்? நீ எறிகிறங்க அந்த கல் வர்றதுக்குள்ளே அது என்ன பண்ணும்? விலகி ஓடிடும். அது மாதிரி கெட்டது நடக்கிற இடத்துல இப்போ மாணவர்கள் நீங்கள் நிறைய இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, நிறைய கெட்டதுகள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல இது தவறுன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணணும்? அதை விட்டு நீங்கிடணும். எப்படி காக்கா அந்த கல் படாமல் இல்லை அந்த அம்பு படாமல் ஓடி போதும் அந்த இடத்த விட்டு, அது மாதிரி நீயும் அந்த இடத்த விட்டு நீங்கி விட வேண்டும்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் நல்லோருக்கு அழகு. நல்ல பேர் நீ வாங்கணும்னு நினச்சேன்னா கெட்டது நடந்ததுன்னா அந்த இடத்த விட்டு நீ விலகிப்போ. வில்லோடு காக்கையை போன்று. காக்கா எப்படி அந்த இடத்துல நமக்கு ஆபத்து வருதுன்னு பயந்துட்டு ஓடுதோ, அதே மாதிரி நீயும் உன்னோட தவறான இடத்துல நீ இருந்தேன்னா அந்த இடத்துல இருந்து விலகிச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த 3 பாடல்கள் மூலியமாக
பழமொழி 400ல் நமக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து அழகு 4ல் திரிகடுகம். திரிகடுகம் என்பது அதுவும் 11 கீழ்கணக்கு நூலில் அறநூலில் நல்லதானார் என்ற புலவர் ஏற்றிருக்கார். திரினா 3, கடுகம்னா காரமுள்ள பொருள்கள். அதான் சுக்கு மிளகு. இப்போ இந்த காலகட்டத்தில் கொரோனா நிறைய வந்திருக்கு. நம்ம நாட்டு மருந்துகளை பற்றிலாம் சாப்பிட்றோம் இல்லையா? சுக்கு மிளகு திப்பிலி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அப்போ நம்மளோட முன்னோர்களோட அந்த மருந்து பொருள் எவ்வளோ முக்கியமானது, இந்த நோய்களை காக்க வல்லதுன்னு நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் இல்லையா? முன்னாடியிலேருந்து இருக்குது. இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு தெரிய வந்திருக்கு. சரியா? உடலுக்கு நன்மை செய்வது போல் இதில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடல்லையும் அறக்கருத்துக்களை சொல்லிட்டு, அப்புறம் இந்த எப்படி இந்த 3 பொருளும் சுக்கு மிளகு திப்பிலி நம்ம உடல் நோயை போக்குதோ அது மாதிரி இந்த அறக்கருத்துக்கள் மூலம் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த அறநூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. 101 வெண்பாக்களை கொண்ட நூல் 2000 ஆண்டுக்கு முன் கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பாடலில் ஒவ்வொரு பாடலையும் இம்மூன்று அல்லது இம்மூவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? இதுலேயும் திரிகடுகம் குறிப்புரைக அப்படின்னு கேட்கலாம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும். சரியா? பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பார்த்து உண்ணா தன்மையிலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. கல்வி கற்கும் ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ்கிறது வேஸ்ட்டு. சரியா? கல்வி நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், அங்கே ஆசிரியர் இருக்கணும். வாழ்க்கை தீர்த்து வைக்கின்ற வழக்குகள் இருக்கு இல்லையா? பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதை தீர்த்து வைக்கிற பெரியவங்க இருக்கணும், சபையில் அறிஞர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பிரச்சனை உடனே சால்வ் ஆகிடும் இல்லையா? பகுத்து உண்ணும் பண்பில்லாதவர் பக்கத்தில் இருந்து வாழ்வதும் ஆகிய 3 செயல்களும் ஒருவனுக்கு நன்மையை பயக்கா, மாறாக தீமையை உண்டாக்கும். ஒருத்தங்கிட்ட அவன் இருக்கிற ஊரில் ஆசிரியர் இருக்கணும், அது பத்தாவதுக்கு வழக்குகள் பிரச்சனைகள் வந்ததுதான் தீர்த்து வைக்க அறிஞர்கள் இருக்கணும், பத்தாவதுக்கு உணவுப் பொருட்களை பகிர்ந்து உண்ணக்கூடியவர்கள், சரியா? கொடுத்து உண்ணக்கூடியவர்கள் தமிழர்கள் இல்லையா? அந்த மாதிரி மனிதர்கள், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்கிறவங்க இருந்தா நன்மை பயக்கும். அப்படி இல்லாத இடம் நமக்கு தீமையை தான் உண்டாக்கும்னு சொல்கிறார். இப்போ நண்பனாக இருந்தால் கூட இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். சரியா? அடுத்து தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் என வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான் அம்மூவர் கேள் ஆக வாழ்த இனிது. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ கடன்படாமல் வாழணும். கடன்படாமல் வாழ்கிற முயற்சியோடு வாழ்கிறவன் சிறந்தவன். விருந்தினர் பசித்திருக்க, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க பசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்றது நல்லதா? அப்படி இருக்கக்கூடாது. தனியாக உண்பது பிறருக்கு உதவி அவனால் செய்ய முடியாது. சரியா? விருந்தினர் பசிச்சிருந்து நம்ம உணவு உண்றது தவறு. ஆசிரியர் கூறிய நுட்பங்களே மாணவன் நுட்பமாக கவனித்து அதை உள்வாங்கிட்டானா எளிமையாக அவனால் பண்ண முடியும் இல்லையா? எக்ஸாம் எழுத முடியும், அந்த கருத்துக்களை உள்வாங்கி அவன் நடக்க முடியும். இந்த 3ம் நட்பினராக ஒருவனுக்கு கிடைத்தால், நட்பாக கிடைச்சதுன்னா என்னாகும்? அவன் நன்மை தருவான். அவனை சுற்றி இதெல்லாம் நடந்ததுன்னா கடன்படான வாழ்கிறது, அவன் விருந்தினரை பசிக்காமல் உணவு கொடுக்குற தன்மை, ஆசிரியருக்குரிய நுட்பர்கள்லாம் கேட்குறவன், அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? மூவரும் தமக்கு நட்பினராக இந்த மாதிரி குணங்கள் உள்ளவங்க நமக்கு நட்பாக கிடைச்சா நம்ம நன்மை பயக்கக்கூடியவங்க, நம்மளையும் சேஃபாக நம்மளும் அந்த வழியிலேயே நடப்போம்னு சொல்கிறாங்க. பற்று என்னும் பாசத்தலையும் பல வழியும் பற்று அறத்தோடும் ஆவா தேரும் தெற்றென பொய்த்துறை என்னும் புகை இருளும் இம்மூன்றும் வித்து அற வீடும் பிறப்பு. பாசப்பற்றையும் எது மேலேயும் ஓவராக பாசம், அன்பு, பற்று விடாத விருப்பத்தையும் ஓவர் ஆசை, பொய், இந்த அறியாமை, பொய் என்ற அறியாமை, இந்த ஆகிய 3ஐயும் நீக்கிவிட்டால் வீடு பேரை அடையலாம். நீ நல்லவன் சிறந்தவன் பேர் வாங்கணும்னா இந்த ஆசை தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்று, அன்பு, பற்று, ஆசை, பொய், இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் விட்டுட்டேன்னா நீ வீடு பேரை அடையலாம் சொல்கிறாங்க. அடுத்து அழகு 5ல் இனியவை 40. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பழமொழி 400ல் 3 பாட்டு, அடுத்து திரிகடத்தில் 3 பாட்டு, இனியவை 40. இனியவை 40ல் 1, 12, 16. இந்த இனியவை 40 பூதன் சேதனார் என்ற ஆசிரியர் எழுதியிருக்காரு. இது வெண்பாக்களால் ஆனது. பண்டைய கால தமிழ் நூல் தொகுப்பில் 14 கீழ்கணக்கில் அறநூலில் இதுவும் ஒன்று.
உலகில் நல்ல அல்லது இனிமையான விஷயங்களை எடுத்து கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதே இந்நூலின் நோக்கமாகும். ஒவ்வொரு பாடலும் 3 நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கின்றன. ஒவ்வொரு பாட்டிலையும் 3 அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சரியா? பிச்சை புகு ஆயினும் கற்றல் மிக இனிதே, நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன் இனிதே, முத்தேர் முறுவலார் சொல் இனிது ஆங்கு இனிதே தெற்றவும் மேலாளாய் சேர்வு. பிச்சை எடுத்தாவது கற்கணும், கல்வியை கசடர கற்கணும், எப்படியாவது கடன் வாங்கியாவது ஏதாவது படிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பிச்சை எடுத்தாவது கற்கணும். கற்ற கல்வியை சான்றோர் சபையின் கண் தமக்கு வந்து உதவுதல் மிகவும். அந்த கல்வியை ஒழுங்காக கற்றுருந்தேன்னா நீ மற்றவங்ககிட்ட சான்றோர்கள் முன் பேசும்போது தைரியமாக அதை எடுத்துரைக்க முடியும். முத்து போன்ற பற்களுடைய மகளிரின் வாய்ச்சொல் இனிது. வாய்ச்சொல் தெளிவான சொற்கள், அந்த பற்களை உடைய முத்து போன்ற பற்களை உடைய சொற்கள். சரியா? தெளிவாக பேசுகிறாங்க. அவ்வாறே அறிவின் மேலான சான்றோர்களை துணையாக கொள்ளுதல் தெளிவாக இனிதாகும். அதாவது சான்றோர்கள் நம்மளை சுற்றிலும் நல்ல வட்டாரம், நல்ல நட்பு, நல்ல படித்தவங்க, நல்ல அறிவில் சிறந்தவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அந்த நட்பு நம்மளுடைய வாழ்க்கை இனிதே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரு, குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, களரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லாராய் மாண்புடையார் சேரும் திருவும் தீர்வு இன்றேல் இனிது. பாரு, குழந்தைங்கள என்ன சொல்லுவாங்க? நோய் இல்லாமல் வாழணும், செல்வம் இதெல்லாம் இருக்கா இல்லையோ, சாப்பாடு இருக்கா இல்லையோ, நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? குழந்தைகள் நோய் இல்லாது வாழ்தல் இனிது. சபையறிந்து, அதுவும் மெயினாக குழந்தைங்க வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? சபையறிந்து அஞ்சாமல் பேசுகின்ற கல்வியானது இனிது. ஒருத்தன் கல்வியை ஒழுங்காக கசடற அதை தெளிவாக கற்றுருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? எந்த சபையிலையும் ஏறி தைரியமாக அவனால் பேச முடியும், அதை தெளிவாக எடுத்துரைக்க முடியும். மயக்கமற்றவராய் மாண்புடையவராய் வாழ்பவரின் செல்வமும் நீங்காதாயின் மிக இனிது. யாருக்கும் மயங்கி போய் ஏமாற்றி மற்றவனை இது பண்ணாமல் செல்வத்தை சேர்த்தவனோட அவன் செல்வம் வந்து நிலையாக இருக்கும், அவன்கிட்ட இருக்கும், வெளியில் போகாது. சரியா? அதுவும் இனிது. யாரையும் ஏமாற்றாமல் சேர்க்கக்கூடிய செல்வமும் இனிது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தையே நோயில்லாமல் இருக்கணும், சபையில் அஞ்சாமல் பேசுகிற கல்வி இனிது. அதே மாதிரி மயக்கமற்றவராய் மற்ற செல்வங்களை மற்றவங்ககிட்ட இருந்து பிடுங்காமல் தான் சேர்த்த செல்வம் நிலையானது, அது இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல்துணையாம் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றா இனிது. கற்றவர் முன் தாம் கற்றதை எடுத்துரைத்தல் மிகவும் இனிமையானது, தம் முன் மிக்க அறிஞரை சேர்த்து பழகுதல் மிகவும் சிறந்த இனியதாகும். எல்லளவனும் பிறரிடம் ஈவாது தான் பிறருக்கு கொடுத்தல் எல்லா வகையிலும் இனிது. என்ன சொல்கிறாங்க? கற்றவர் முன் கற்றதை எடுத்துரைத்தல். இப்போ ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறாரு, அவர் முன்னாடி அடுத்த கொஸ்டின் கேட்டவொன்னே டக்குன்னு பதிலை சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க இல்லையா? அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், தெளிவாக பேசுகிறான் அப்படின்னு. நம் முன் மிக்க அறிஞரை சேர்ந்து பழகுதல், நமக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நமக்கு நல்வழிப்படுத்துகிற சான்றோர்களோட சேர்றது இனிது. அளவாயினும் பிறரிடம் இரவாது, யார்கிட்டையும் நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், அவங்ககிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு இரவாது கேட்காது இருக்கிறது மிகவும் இனிதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த அறநூல்களில் அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச நிறைய இந்த நூல்களெல்லாம் எடுத்து படிங்க, இல்லை நமக்கு பாடமாக இருக்கிற பாடல்களையாவது படித்து அதில் உள்ள பொருள்களை அறிந்து தேர்வுக்கும் பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கைக்கும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றிம்மா.